நீலகிரி மாவட்டம் அடர்ந்த வனப்பகுதியை கொண்டுள்ளது. சமீப காலமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் கரடிகள் நடமாட்டம் அண்மை காலமாக அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் கோத்தகிரி அரவேணு அருகே உள்ள அல்லமனை என்ற பகுதியில் அருந்து விழுந்த மின்கம்பியில் அடிபட்டு 5 வயது மதிக்கத்தக்க ஆண் கரடி ஒன்று பரிதாபமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. உடனடியாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் கரடியின் உடலை கைப்பற்றி முதுமலை கால்நடை உதவி மருத்துவர் ராஜேஷ்குமார் உடற்கூறு ஆய்வு செய்து கரடியின் உடலை லாங்வுட் காப்புக்காட்டு பகுதியில் எரியூட்டப்பட்டது. இதேபோல் கோத்தகிரி கட்டபெட்டு வனசரகத்திற்கு உட்பட்ட தீநட்டி பகுதியில் சாலை ஓரத்தில் உள்ள தனியார் எஸ்டேட்டுக்கு சொந்தமான இடத்தில் சோலார் மின்வேலி கம்பியில் கரடி ஒன்று சிக்கி உயிரிழந்தது. தகவல் அறிந்த அப்பகுதிக்கு விரைந்து வந்த வனத்துறையினர் கரடியின் உடலை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த விக்ரம்குமார் என்பவர் சோலார் மின்வேலியில் குப்போட்டா வாகன பிரேக் கம்பியினை சுருக்காக வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவரை வனத்துறையினர் கைது செய்து கோத்தகிரி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து நீதிமன்ற காவலில் அடைத்தனர். கோத்தகிரி பகுதியில் 2 வெவ்வேறு இடங்களில் 2 கரடிகள் உயிரிழந்தது வனவிலங்கு ஆர்வலர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கவிதா ஏஜென்சிஸ் விழாக்கால சிறப்பு விற்பனை 20,000க்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு. ஸ்மார்ட் டிவி ரூபாய் 7,000 முதல். எளிய தவணை முறை வசதி. இன்றே வாருங்கள். கவிதா ஏஜென்சிஸ், மணிக்கூண்டு அருகில், ATC, ஊட்டி. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.